இப்போ இந்த 100 கொஸ்டின்ஸை நீங்க கிளாசிஃபை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 கொஸ்டின்ஸ் ஆகுது நமக்கு என்னன்னா ரொம்ப பேசிக் லெவல்ல தான் இருக்கும். நம்ம அந்த 40 கொஸ்டினை கண்டுபிடிச்சு நம்ம கரெக்டா பண்ணிட்டாலே போதும். ஏன்னா இங்க நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம 100ஐயும் அட்டன் பண்ணோம் அப்படின்னா 100 அட்டன் பண்ண முடியாது டைம் வச்சு பண்றதுக்கு. தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. இல்ல சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், பாதிக்காவது மார்க் வரும் அப்படின்னு நினைச்சு நம்ம 100ஐயும் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கு. அப்ப நம்மளோட எய்ம் வந்து ஒரு 60 to 70 கொஸ்டின்ஸுக்குள்ள நல்ல தெரிஞ்ச கொஸ்டின் எழுதிட்டோம் அப்படின்னாலே ஜிகேலையும் இங்கிலீஷ்லயும் நீங்க கம்மியா எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களால சிடிஎஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ மேக்ஸ் நல்லா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கு. ஏன்னா மத்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா 120 கொஸ்டினுக்கு 100 மார்க். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு மார்க் ஒரு மார்க்கை விட கம்மி. ஆனா மேக்ஸ் அப்படி இல்ல, 100 கொஸ்டின் 100 மார்க். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ நீங்க ஜிகே அண்ட் இங்கிலீஷ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அதை விட நீங்க மேக்ஸ்ல ரொம்ப ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். சரி, இந்த 40 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்கட் கொஸ்டின்கானதும் இருக்கும் பண்ணணும். என்ன புக்ஸ் யூஸ் பண்ணலாம்? 2 புக் நீங்க யூஸ் பண்ணாலே கூட போதும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால், அந்த புக் தான் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் அரித்மெட்டிக் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ஸோ நீங்க அந்த புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்டது மெயினா சிடிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க.